அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தாள் ஒரு மாது, இன்னல் செய்தாள் ஒரு மாது. அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தாள் ஒரு மாது, இன்னல் செய்தாள் ஒரு மாது. தினமும் காத்திருப்பாளே தீயவள் மாடியின் மேலே, குணநபிநாத வருகின்ற போது குப்பையை கொட்டிடுவாளே. ஓமான் ரசூல் தலை மேலே என்ன கொடுமை, என்ன கொடுமை, ஏந்தல் நபி பொறுத்தாரே, சாந்த நபி சகித்தாரே. கோபமே கொண்டாரா, கடும் மொழி சொன்னாரா, அமைதியாக உப்பையை நீக்கி அருமை நபி நடந்தாரே. அயர்வில்லாமல் நடந்தாரே. எல்லை இல்லா பொறுமை கடலாம் ஏகன் தூதரின் பெருமை, இப்புவி போற்றிடும் அருமை. ஒரு நாள் குப்பை விழவில்லை, பெருமான் நபி வியந்தாரே. அருகில் உள்ளோரை அண்ணலும் கேட்டார், அவளுக்கு நோய் என்றார்கள், அந்த கிழவிக்கு நோய் என்றார்கள். அன்னவள் வீட்டில் நபிகள் புகுந்தார், அன்னவள் வீட்டில் நபிகள் புகுந்தார். அன்புடன் உடல் நலம் கேட்டார், அதிர்ச்சியினாள் உள்ளம் சோர்ந்தாள். அண்ணலயம் பெருமானே
அறியா பிழைகள் செய்தேனே, இன்னல் தந்தேனே, நன்மையை செய்தி இஸ்லாத்தினை நான் ஏற்றேன் என இரு கரம் பிடித்தழுதாலே இதயம் கனிந்து துவா செய்தார்கள் இறைவன் தூதர் ரசூலே. இறுதி நபி ரசூலே, இறுதி நபி ரசூலே, இறுதி நபி ரசூலே. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அது. ஒரு வரலாறா போகும். அதாவது ஐயன் வள்ளுவர் உலக பொதுமறையை தந்த வள்ளுவர் சொன்ன விஷயம். அதுக்கு முன்னாடியே நம்ம நாயகம் அவர்கள் செய்திருக்கார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட்டார். தினந்தோறும் அவர் போற வழியில மாடியிலேருந்து குப்பையை கொட்டிட்டு இருக்க பொம்பளை ஒரு நாள் குப்பை கொட்டலாமோன்னா பொம்பளை எங்க குப்பையை கொட்டுவாள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவரை சுத்தம் பண்ணி ஒரு உடல்நிலையை சரி பண்ணிருக்கிறான்றப்ப நம்ம இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய அவருடைய ஒவ்வொரு வாழ்வியல்ல ஒரு செகண்ட் நடந்த அந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்கக்கூடியது நமக்கு தீமை செய்பவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமானதை நாயகம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அண்ணன் அலியா மரக்கார் நானா அவர்களுக்கு, ஏன்னா பாடகர்களுக்கெல்லாம் ஒரு சின்னதாக பொறாமை இருக்கும். இவங்கடா ஒருத்தன் வந்து பாடுறான்னு வருஷா வருஷம் இங்கேயும் சரி நம்முடைய மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்களுடைய சன்னதியிலும் சரி எதிரில் அமர்ந்தோம்னா ஒரு பாட்டு பாடுறீங்களான்னு கேட்பாங்க. ஒருவேளை பாட சொன்னா என்ன பண்ணுறது சொல்லி தான் நான் பிட் அடிக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த பாடலை எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள யாரும் அந்த பாடலை கேட்குறாங்க, ஐயோ நானும் அதை படித்தாங்கன்னா நம்ம வேற என்ன பாடுறதுன்னு யோசனையில் தான் நான் பாடுறேன்னு கபீர்கிட்ட விட்டு அந்த பாடலை எனக்கு பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைந்ததுக்கு நன்றி. ஏன்னா நாங்கள் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் நான் ஒரு கீபோர்ட் பிளேயர், நான் பாடகர்லாம் கிடையாது. வாசிக்கிறப்ப நம்மள அறியாமல் அப்படியே இந்த கிளார்நெட் அண்ணா நல்லா வாசிக்கிறாருன்னு இந்த பக்கம் இப்படி காது போகும், கீபோர்டில் ஒரு பிஜிஎம் வருதுன்னு இப்படி போகும், தபேலாவில் ஒரு கும்னு வாசிக்கிறாருன்னு இந்த பக்கம் போகும், சிந்தனை சிதறும். அப்போ வந்து நம்ம பெரிய நானா அனிஃபா நானா அவர்களுடைய வாய்ஸை இமிட்டேட் பண்ணுறதா சுதியோட பாடுறதான்றது ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும். ஒரு இசை கலைஞர்களுக்கே உள்ளது. பாடகர்கள் கடிவாளம் கட்டின மாதிரி அவங்க பாடுறதுல கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா தவறுகள் இருக்குமே, ஆனால் அதை மன்னித்தரல தான் உங்களுக்கு இந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய அன்பிற்கினிய வேண்டுகோளை ஏற்று டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு பேஞ்சோ பிளேயர். அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த அற்புதமான அரங்கத்திற்கு பேஞ்சோ மசூத் நினைவு அரங்கம் என வைத்த அன்பிற்கினிய அலியா நானா அவர்களுக்கு எங்கள் கலைஞர்கள் அனைவரின் சார்பாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். ஆமா, அற்புதமான ஒரு கலைஞர் அலியா நானா அவர்களுக்கு தொடர்ந்து பல முறை அவர் பேஞ்சோ மற்றும் கீபோர்டு இசைத்தவர். சென்னையில் அவர் இருப்பதனால் தென்னிந்தியா மட்டுமின்றி பாம்பேலாம் போய் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். அவர் இப்பொழுது நம்முடைய இல்லை என்பதால் அவரை நினைவு கூறும் வகையில் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு வைத்தமைக்காக எங்கள் யாவரின் சார்பாக கலைஞர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை அலியா நானா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு